பழனிசாமி அதான் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? திமுக ஆட்சியை வந்து வீழ்த்துவோம், ஸ்டாலினுக்கு பாய் பாய் அப்படின்னு பேசியிருக்காரு. சற்று நேரத்துக்கு முன்னாடி அவர் ஏதோ வீட்டில் இருந்து பஸ்ஸுக்கு போகும்போது பாய் பாய் சொன்ன மாதிரி அவர் பாட்டு ஏதாவது சொல்லிட்டு போவார். அவருக்கு பை பை சொல்லி தான் வெளியே அனுப்பிட்டாங்க. அவர் திரும்ப அங்கே வர முடியாது. முதலமைச்சர் நாற்காலிக்கெல்லாம் அவர் வர முடியாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் தொடர்ந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெற்று அவர்தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். சார், ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல பிரதமர் மோடி பதிவிட்டிருக்காரு. இதெல்லாம் மக்களும் விரும்புறாங்க. மோடி பிரதமர் பதவிக்கு பொருத்தமாக அந்த தகுதியோடு அவர் பேசணும். அவர் போகிற இடங்கள்ல எல்லாம் அவர் ஓங்கி குரல் கொடுத்து அங்கு ஆளுகிற கட்சிகள் பாஜக அல்லாத கட்சிகளை ஏளனமாக பேசுவதும் அவர்களை நாங்கள் அகற்றுவோம் என்று பேசுவதும் அவர் பிரதமர் பதவிக்கு அது அழகல்ல. அவருடைய தகுதியை அவரே குறைத்து கொள்கிறார். அது அந்த பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவோடு நாங்கள் தலைமை நிர்வாகிகள் உட்கார்ந்து பேசி முடிவு செய்து கேட்க வேண்டிய எண்ணிக்கை. அதை முன்கூட்டி சொல்ல முடியாது. பொதுவாகவே இந்த தேர்தலை எப்படி பார்க்கலாம் சார்? ஏன்னா திராவிட இயக்கத்திற்கான ஒரு கூட்டணி, மதச்சார்பற்றதுக்கான ஒரு கூட்டணி தொடர்ச்சியாக நீங்கள் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் பேசிட்டு வரீங்க. ஆனால் திராவிட இயக்கமான ஒரு அதிமுக பாஜக இருக்குது. மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இல்லை அதிமுகவுக்கு இது எப்படி இருக்கும் தேர்தல்? மக்கள் அதிமுக இணைந்துள்ள அந்த கூட்டணியை நிராகரிப்பார்கள். அவர்களால் வெற்றி பெற முடியாது. அவர்களால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை எதிர்கொண்டு வெற்றி பெற ஒரு காலம் முடியாது. ஆமாம், அது ஒரு பரீட்சை மாதிரி. தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அதை பற்றி சொல்ல முடியும். அது எவ்வளவு தாக்கம் ஏற்பட்டிருக்குங்கிறது தேர்தலின் போது தான், தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். சரி, அதனால் என்ன, அவருக்கு ஒரு சின்னம் கிடைச்சிருக்கு. அது மாதிரி மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. அதுபோல் கிடைச்சிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்கு. நான் கட்சி ஆரம்பிப்பதற்கு ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் உரிமை உண்டு. அதுபோல் கலை உலகத்தில் இருந்து வந்த சகோதரர் நடிகர் விஜய் அவர்கள் அவர் கட்சி தொடங்கியிருக்கிறார். அதனால் அவர் அந்த தொடங்கிய கட்சிக்கு ஆதரவு திரட்டுகின்ற முயற்சியில் ஈடுபடுவார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடக்குது. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவங்க பாஜக சொல்லுது பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்கிறார், சூரியன் மறையும், இலை தாமரை மலரும் அப்படின்னு பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? சூரியன் மாலையில் மறைந்தாலும் காலையில் எழுந்துவிடும். அதுபோல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உதயசூரியனுக்கு மறைவே இல்லை. த சன் நெவர் செட்ஸ். திமுக கழகத்தை பொறுத்தமட்டில் திராவிட இயக்கம் 75 ஆண்டு கால தியாக பாரம்பரியத்தை கொண்டது. வியர்வையிலும் கண்ணீரிலும் இரத்தத்திலும் எழுதப்பட்ட தியாக வரலாறு தான் திராவிட இயக்கம். அதை அடியோடு துடை தெரிவோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியது வரம்பு மீறியதாகும். அவருடைய பதவிக்கு அது பொருத்தமானதல்ல. ஆணவத்தோடும் அகந்தையோடும் ஒரு 75 ஆண்டு கால தியாக வரலாற்றை கொண்ட ஒரு இயக்கத்தை துடைத்தெறிவோம் என்று பேசுவது மிகவும் கண்டனத்துக்குரியதாகும். எனது கண்டனத்தை ஆளுநருக்கு இங்கே அவர் எப்படி வரம்பு மீறி செயல்படுகிறாரோ அதை போல உள்துறை அமைச்சரும் வருகிற போதெல்லாம் திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் ஒழித்து கட்டுவேன் என்கிற முறையிலே பேசுவது கண்டனத்துக்குரியது.
அது நடக்கக்கூடாது, நடக்க முடியாதது. அது ஒரு காலம் அப்படிப்பட்ட முயற்சி இந்த திராவிட இயக்க பூமியில் நடக்காது, நடக்க விடவும் மாட்டோம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியில் இருந்தவர்களே வெளியில போயிட்டு மறுபடியும் அந்த கூட்டணியில இணைந்துட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து புதிய கட்சிகள் எதுவும் அதில் இணையில, தேமுதிக வெளியில வந்திருக்காங்க. அவங்க என்ன முடிவு எடுத்துருக்காங்க? அவங்க என்ன எதுவும் சொல்லலை, எந்த பக்கம்னு சொல்லலை. மற்றவங்க கொஞ்சம் பேர் வெளியே போகிறாங்க, திரும்ப வந்து சேர்ந்துருக்காங்க. அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, வந்து சேர்றாங்க. வீழ்த்த முடியாது. அவர்கள் இந்த கூட்டணியின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்த முடியாது. அது அவர்கள் கனவு காணலாமே தவிர அது நனவிலே நடக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.